ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க மதி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஜாலியா பார்த்தீங்கன்னா விளையாடின்னு இருக்காங்க. சுரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கிட்ட பேசின்னு இருக்காங்க. அப்ப மதி விளையாடின்னு இருக்கிறத பார்த்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கிட்ட என்கிட்ட பேசணும்னா மட்டும் எவ்வளோ கோவமா பேசுறா. இப்ப பார்த்தீங்களா குழந்தைங்களோட எவ்வளோ ஜாலியா விளையாடின்னு இருக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கன்னா அப்படிதான்டா புருஷன் அன்பா நடந்துக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. நீ மதிக்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ. குழந்தைங்ககிட்ட எவ்வளோ ஜாலியா விளையாடுறவ, உன்கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டாளா? எல்லாம் நம்ம கையில தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லடா அப்படின்றாங்க. இன்னைக்கு இங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க இதே வீட்ல தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரி மதிக்கட்டு விளையாட்ன்னு இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா, போயிட்டு தூங்க போடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா தூங்க போயிருது. ரேவதி கிட்ட பார்த்தீங்கன்னா இளவரசி பாப்பா இருக்கு. மதி பார்த்தீங்கன்னா இளவரசி பாப்பாவ கொஞ்ச போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி இளவரசிய கூட்டு போய் தூங்க வை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, குடுங்க நானே தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய மதி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு இவரு? ஏதோ வித்தியாசமா இருக்காரு. என்னவோ அவர் பாட்டுக்கு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பண்றீங்க? ஏதோ நீங்க வித்தியாசமா யோசிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. ஆமா ரேவதி, அவங்களுக்கு இந்த வீட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா உனக்கு? நான் அதுக்கான ஏற்பாட சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்குங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அவங்களுக்கு எப்ப அவங்க வாழ்க்கையில இது பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ, அத அவங்க பார்த்துக்கட்டும் அப்ப. நீங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றாங்க. இல்ல மதி கொஞ்சம் கோவமா இருக்கால்ல. சுரேஷ் தான் மதி மேல சும்மா சும்மா கோவப்பட்டே இருக்கான். அதுக்கு தான் சுரேஷ கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கடான்னு சொல்லியிருக்கேன். பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புருஷனோட அன்பு வேணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அதனால தான் நான் இந்த வேலைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அவங்க தனித்தனி ரூம்லயே தூங்கட்டும் விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது. நீ என்ன பண்ற, இளவரசி பாப்பா தூங்குன உடனே நீ போயிட்டு பாப்பாவ தூக்கிட்டு வந்துரு. மதியும் சுரேஷும் ஒரே ரூம்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. இல்ல இல்ல பாப்பா தூங்கலனாலும் நீ போயிட்டு பாப்பாவ கூட்டு வந்துட்டு மதிய பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரூம் காமிச்சு வச்சுடு அப்படின்றாங்க. எதுக்கு தான் நீங்க இந்த மாரி பண்றீங்களோ தெரியல அப்படின்றாங்க. நான் சொன்னத மட்டும் நீ போயிட்டு செய் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுரேஷ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆயின்னு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்ன சுரேஷ் குளிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்டெல்லாம் எடுத்து அடிச்சு விடுறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு மாமா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா நல்லா வாசனையா இருக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி மதிக்கிட்ட கொஞ்சம் நீ பக்குவமா நடந்துக்கோ. மதி கொஞ்சம் கோவமா இருப்பா. அவகிட்ட கொஞ்சம் சாரி கேளு நீ" அப்படின்றாங்க. "நான் எதுக்கு மாமா சாரி கேட்கணும்?" அப்படின்றாங்க. "இல்ல அடிக்க கை ஓங்கனல்ல, அது மட்டும் இல்லாம வீட்ட விட்டு வெளிய போன்னு சொன்னல்ல, அதுக்கெல்லாம் தான் சேர்த்து நீ மன்னிப்பு கேளுடா. அப்பதான் மதியோட மனசு கொஞ்சம் குறையும் கோவமா இருக்கிறது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, அவ தான் அம்மாகிட்ட மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் விட்டுர்றா. பெரியவங்க விஷயத்தெல்லாம் எதுக்கு நீ இப்ப பேசின்னு இருக்க? இப்ப மதிய நீ சமாதானப்படுத்தணும்னா, நீ சாரி சொல்லி தான் ஆகணும். நீ சாரி சொல்லு மதிக்கிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வெளிய வந்துடுறாங்க. இங்க மதி பார்த்தீங்கன்னா, இளவரசி பாப்பாவ தூங்க வச்சுன்னு இருக்காங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்காம மதிக்கிட்ட பேசிட்டே இருக்கு. ரேவதி பார்த்தீங்கன்னா தயங்கிக்கின்னே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, "என்ன இவ இன்னும் தூங்கலையா?" அப்படின்றாங்க. "இன்னும் தூங்கல" அப்படின்றாங்க. "சரி அவள நான் எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு அந்தான ரூம்ல படுத்துக்கோ" அப்படின்றாங்க. "இல்ல நான் அத்தைக்கிட்ட தான் படுத்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. "இல்லம்மா நீ தூங்க மாட்ட, நான் தூங்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதியம் பார்த்தீங்கன்னா, "பக்கத்து ரூமுக்கு போ மதின்றாங்க." "நான் எதுக்குங்க அந்த ரூமுக்கு போணும்? இங்கேயும் எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "இல்ல சுரேஷ் அந்த ரூம்ல இருக்கான். நீ அங்க போயிட்டு படுத்துக்கோ மதி" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு எழுறாங்க. அப்ப, "இல்ல மதி, தனித்தனியா இருக்கிறது தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான் அங்க படுக்க வைக்கிறேன். நீ அங்க போயிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாத. ஏதாச்சும் சண்டை போடாதீங்க. ஏதாச்சும் சண்டைன்னு சொன்னா என்ன கூப்பிடு. நான் வரேன். நான் இருக்கேன்" அப்படின்றாங்க. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி கிளம்பிடுறாங்க. இங்க ரேவதி பார்த்தீங்கன்னா, "ஐயோ! எதுக்கு தான் இவரு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கினா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி இங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா, டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அமைதியா உட்காந்துருக்காங்க. மதியும் பார்த்தீங்கன்னா, ஒரு தனியா போயிட்டு ஒரு பெட்ல உட்காந்துக்கிறாங்க. எப்படியாச்சும் இவகிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச பார்க்குறாங்க. அப்ப "சாப்பிட்டியா?" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்குறாங்க. "ஓ! நம்ம 2 பேரும் தான் சாப்பிட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிர்றாங்க. இவகிட்ட எப்படி தான் பேசுறது? எத பேசினாலும் இவ வண்டி வண்டியா பேசுவாளே! என்னத்த பேசுறது? அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "அ உனக்கு இவ்ளோ இருந்தாலும்
இவ்வளோ கோவம் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா முறைக்கிறாங்க. ஐயோ! நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்றாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இல்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் இவ்வளோ வீராப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மதி பார்த்தீங்கன்னா, அமைதியா திரும்பி பார்த்துட்டு அமைதியாயிடுறாங்க. இவகிட்ட எப்படி தான் பேசுறது? எத பேசினாலும் இவ கோவப்படுவாளே! எப்படி இவள சமாதானப்படுத்துறது? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. பொண்ணுங்களுக்கு புருஷனோட அன்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றத யோசிச்சு பார்க்குறாங்க. இவகிட்ட எப்படியாச்சும் நம்ம பேசணுமே, பாசமா பேசுற மாரி இருக்கணுமே, அந்த ரொமான்டிக்கா நமக்கு எதுவுமே வரமாட்டேன்தே, ஏன் நான் இந்த மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கிறாங்க. மொல்லமா பார்த்தீங்கன்னா, மதியோட பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மதியோட பக்கத்துல உட்காந்துட்டு கைய கிட்ட கொண்டு போறாங்க. 2 பேர் கையும் ஒண்ணா வச்சுட்டு, "என்னோட கையும், உன்னோட கையும் பாரு. உன்னோட கை பூ மாரி இருக்கு. என்னோட கை அடிச்சா 4 அடி தூரத்துல போய் உள்ற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இப்ப என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! நான் அடிக்கிறேன்னுலாம் சொல்லல. சும்மா நான் சொல்லி பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இந்த மாரி இருக்கோம்? இப்படியெல்லாம் இருந்தா அவகிட்ட பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி பக்கத்துல போய் நின்னுக்கின்னு, "நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா?" அப்படின்றாங்க. "என்ன? இந்த ரூம் எல்லாம் நல்லா இருக்குல்ல? மாமா அழகா பார்த்து கட்டியிருக்காருல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, "இப்ப நம்ம வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாமே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நம்ம வாழ்க்கை? என் வாழ்க்கைய நான் வாழப் போறேன். உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க" அப்படின்னு மதி சொல்றாங்க. "நம்ம வாழ்க்கைனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது" அப்படின்றாங்க. "அப்படின்னா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. என் வேலைய நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய டச் பண்ண போறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றீங்க? பக்கம் போங்க" அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் கட்டி பிடிக்க போறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, சுரேஷ தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பக்கம் வந்துடுறாங்க. திரும்பவும் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, பெட்ட தாண்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா, மதி முன்னாடி நின்டு மதிய கட்டி பிடிக்க பார்க்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, உதமாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ தள்ளி விட்டுர்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, போய் அந்த கட்டிலோட மொனையில இடிச்சுக்குது. அத பார்த்த மதி பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. சுரேஷ்க்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் தங்கராஜுக்கு தெரிஞ்சு, தங்கராஜ் மதி மேல கோவப்படுவாரா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.